இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி அவனுடைய ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் திருப்பிக் கொள்வீராக. எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தை, எண்ணங்கள் எல்லாம் இந்த வேளையிலே பரிசுத்தமாகட்டும். நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஒரு வார்த்தையும் வீணாய் போய்விடாதபடிக்கு அவைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் அவைகள் பலன் பெறும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்றதான வார்த்தை, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம்மளை எப்படி வாங்கியிருக்கிறாரா? விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. விலைக்கு வாங்கிட்டோம். ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டோன்னா அது வரைக்கும் அது யார் கையில் இருந்ததோ அவங்களுக்கு அதுக்கு பிறகு அதுக்கு எந்த விதமான சொந்தம் பாத்தியதை அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, கிடையாது. அதில் எல்லாமே அந்த கிரய பத்திரம்லாம் படித்தோன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்கும். அது எந்த விதமான இதையும் அவங்க என்ன செய்யக்கூடாதான், கோரக்கூடாது அப்படின்னே சொல்லியே இருக்கும். அதுக்கு பின்னாடி அது யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் 100% அது என்னது, அது சொந்தம். யார் விலை கொடுத்து வாங்கினாங்களோ அது 100% அவங்களுக்கு தான், 100க்கு 100 அவங்களுக்கு தான் அது சொந்தம். எல்லா பாத்தியதை உரிமை எல்லாமே அந்த வாங்கினவங்களுக்கு தான் அது உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது உலக அளவில். அதே போல் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? கிரயத்துக்கு, விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்போ விலைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம ஒரு வேளை வேற யாருக்காவது சொந்தமாக இருந்திருக்கலாம். இப்போ நம்மளை எப்படி வாங்கிட்டாரா? விலைக்கு வாங்கிட்டார். விலைக்கு வாங்கினா அப்போ நம்ம யாருக்கு சொந்தமாகணும்? இயேசுவுக்கு சொந்தமாகணும். அப்போ இயேசுவுக்கு சொந்தமானன்னா இன்னொருத்த இதுக்கு நம்ம அடிமையாக போயிடலாமா? போகலாமா? போகக்கூடாது. அப்போ சொந்தமாக இருக்குதுன்னா அப்போ 100% அவர் அந்த விலைக்கு நம்மளை கிரயம் பண்ணியிருக்காருல்ல, இயேசு இப்போ கிரயம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறோம். அப்போ கிரயம் பண்ண அவர் அந்த விலைக்கு வாங்கின என்கிட்ட என்னென்னலாம் அவர் செய்யணுமோ எல்லாமே அவருக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. நானா ஏதாவது செய்ய முடியுமா? இல்லைன்னா வேறவங்க செய்கிறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை. அதே போல் நானாவும் என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுதான் முடியாதுன்னு இல்லை, அத்துமீறி செய்வாங்கல்ல, அத்துமீறல் நடக்கும் தானே. அத்துமீறல் நடக்கும். அப்புறம் சட்டம் கேஸ் போட்டு அது இது பண்ணுவாங்க. நாங்கள் இது வாங்கிட்டோங்க, ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் பழையபடி அவங்க இது பண்ணுறாங்க. உடனே அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு அப்புறம் அது இது பண்ணுவாங்க. அப்போ அத்துமீறல்கள் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அதுக்கு ஒன்று நம்மளே அத்துமீறிடுவோம், இல்லைன்னா அத்துமீறதுக்கு நம்ம வழி கொடுத்துருவோம். சத்துரு நம்ம நுழையிறதுக்கு வழி கொடுத்த உடனே அவன் அத்துமீறி உள்ளே அவன் நுழைவான். வழி திறந்த உடனே அவன் வந்துடுவான்ல, வேலியை நம்மளே பிடுங்கி விட்டுருவான். பிடுங்கி விட்ட உடனே அவனே என்ன செஞ்சிருவான்? உள்ளே நுழைஞ்சி அவனுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இது பண்ணுவான். அந்த பழைய உரிமையெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் அதெல்லாம் பொய்யானது தான், போலியானது தான். ஆனால் அவனே ஒரு இதை என்ன செஞ்சுக்குவான், ஒரு கிரய பத்திரத்தை அவன் ஒன்று தயாரித்து நம்மளை திருப்பி சொல்லுவான் நம்ம. ஆகையினால இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்குது. இது உலக அளவுலையும் இருக்குது. அதே போல் ஆண்டவர் இப்போ அதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் அதெல்லாம் பணம், மெட்டீரியலான ஒரு காரியங்கள் இல்லையா, பணம் கொடுத்து வாங்குறது. ஆனால் நம்மளை எப்படி ஆண்டவர் விலைக்கு கொண்டு இருக்கிறார்? படிக்கலாமா? அது படிக்கலாம். நம்ம இதுக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 232வது பக்கத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:20. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். அதே 7:23 பாருங்க. 7:23 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். உங்களை விலைக்கு வாங்கியாச்சு, அதனால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மனுஷருக்கு அடிமையாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பப்போ அவர் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்குது. உங்கள் விலைக்கு வாங்கிட்டேன்பா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது. அதனால அத்துமீறல் நடந்துரும்ல. அதனால தான் இந்த நிலம்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க சப்போஸ் அங்கே இல்லைன்னா கூட
அப்போ அந்த ஒரு நோட்டீஸ் அங்கே போட்டிருப்பாங்க, இது இவங்க சொந்தமானது, இது விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் எல்லாம் அங்கே ஒட்டியிருப்பாங்க. இத்தனை அந்த யாருடைய நபர், அவங்களோட அட்ரஸ்ஸு அதெல்லாம் போட்டு இந்த நிலம் இவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா வேற யாரும் அத்துமீறி அதை உரிமை பாராட்டக்கூடாதுங்கிறதுக்காக அது போடப்பட்டிருக்கும். ஆகையினால அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேற யாரையும் உள்ளே வர விடாமல் நம்ம தடுக்க முடியும். சரி, இப்போ இந்த இதில் இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12 20 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதில் எல்லா காரியமையும் நம்மளுக்கு வருகிறது. இப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டான்னா அப்போ நம்முடைய விலை என்ன, எதை கொடுத்து கிரயம் பண்ணியிருக்கிறாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, இப்போ கிரயத்துக்கு கொண்டதுனால நம்மளுடைய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், அப்போ நம்முடைய சரீரமும் நம்மளுடைய ஆவியும் யாருக்கு சொந்தமாகிறது? தேவனுக்கு தான் சொந்தமாகும். இப்போ தேவன் நம்மளை எப்படி விலை கிரயமாக வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1:19, 1:19, பக்கம் 318. குற்றமில்லாத, எடுத்துட்டீங்களா? 318 சேர்ந்து வாசிக்கலாமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நம்மளை எப்படி விலைக்கு வாங்கியிருக்காங்களா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்ம விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அது சாதாரணமான ரத்தம் கிடையாது, குற்றமில்லாதது, மாசு இல்லாதது, அது விலையேற பெற்றதான அவருடைய ரத்தம். அதனால நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? விலை கிரயமாக கொல்லப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனமும் நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20:28, அப்போஸ்தலர் 20:28, பக்கம் 193 படிக்கலாமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அதில் இந்த பகுதி மட்டும், அதாவது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போது நம்மளை எப்படி மீட்டிருக்கிறார்? அவருடைய விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினாலே நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். மார்க்கு 10:45. ஹல்லேலூயா. மார்க்கு 10:45 நம்ம படிக்கிறப்ப பக்கம் 64, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் தான் நமக்கு கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும், ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது இல்லையா? உயிர் இருக்குது, ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அதனால தான் இந்த இதெல்லாம் மாமிசம் சாப்பிட்றவங்க கூட அந்த இதை அறுத்து அந்த ரத்தத்தை வெளியில் அதை சிந்த விட்டுட்டு, ஏன்னா அதுதான் உயிர், அதனால் அதை வெளியில் சிந்த விட்டுட்டு மாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே ஆண்டவர் அது பிரமாணமாக கொடுத்ததுனால நம்மளும் அப்படியே தான் நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டு வரோம். சரி, அப்போது அந்த ரத்தத்தில் தான் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனையே நமக்கு மீட்கும் பொருளாக கொடுத்து தான் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். அப்போ மீட்டு இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதுலேயோ நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்? அடிமையாக இருந்திருக்கிறோம். வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்ம கொடுமைப்படுத்தப்பட்டு அடிமைகளாக சித்திரவதைக்குள்ளார என்ன செஞ்சுருப்போம்? இருந்திருப்போம். அதை தான் விலை கொடுத்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இயேசு கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கும் பொழுது அதில் நம்மளுக்கு ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியும். ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12:1 வசனம். அந்த வசனம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். 12:1 221வது பக்கத்தில் இருக்கிறது.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவர் நம்மளை விலைக்கிரயமாக கொண்ட அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நம்மளை என்ன பண்ணணுமா? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதான காரியம். அதுதான் நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆராதனைனா ஏதோ இங்கே ஆலயத்துக்கு வந்து பாடல்லாம் பாடி கைத்தட்டி உட்காந்து, இல்லைனா நிற்க சொன்னாங்கன்னா நின்று பாடி, இல்லைனா முழங்கால் படிக்கிட்ட சொன்னாங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு பாடி, இதெல்லாம் பண்ணால் இதுதான் ஆராதனை நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அது இல்லை. எது ஆராதனையா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அது ஆராதனையோட முதல் பகுதி. எதுவுமே அதுதான். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இப்போ பலினாலே உங்களுக்கு தெரியும், எதற்காக பலி கொடுப்பாங்க? ரத்தம் சிந்துறதுக்காக தானே. ரத்தம் சிந்துறதுக்காக தான் பலி செலுத்தப்படும். இப்போ பிரஜாதியார் வேறு எதை கும்பிட்றவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய பரிகாரத்துக்காக ஒரு பலியை செலுத்தி, அதாவது அவங்க மேலே வந்ததான பாவம் சாபம் அதுக்கெல்லாம் ஈடேறதுக்காக என்ன செய்வாங்க? அந்த எந்த விதமான மிருகங்களோ இல்லைனா பறவையோ என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை கொண்டு போய் பலியாக செலுத்தி, பலி செலுத்துறதுன்னா அந்த ரத்தத்தை சிந்தப்பட்டு அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? அதன் மூலமாக அவங்களுடைய அந்த பாவம் சாபம் எல்லாம் நீங்குகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த நம்பிக்கை. அதுக்காக போய் அவங்க கொடுப்பாங்க. எங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக எங்களுக்கு ஈடாக நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? இந்த இதை கொடுத்துட்றோம். எங்களையே கொடுக்க முடியாதுல்ல, நம்மளை வெட்டிவிட்டோன்னா அப்புறம் என்ன செய்கிறது? அதனால் அதுக்கு ஈடாக நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? இதை கொடுக்குறோம் அப்படின்னு அதுக்கு அடையாளமாகத்தான் அதை அவங்க செய்கிறாங்க. அதனால் அது சரியா? சரி கிடையாது. அப்படி தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் கட்டளை கொடுத்தார், சொன்னார். ஆனால் எத்தனை பலியை தான் செலுத்திக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா? அதனால தான் அவர் நிரந்தரமான ஒரு பலி, ஒரே பலியாக நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார். இப்போ நம்ம நீங்கள் யாத்ராகமத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது பஸ்கா பண்டிகை பாஸ்ஓவர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் யாத்ராகமம் 12 அதில் நம்ம பார்க்குறப்போ ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள மீட்டு கொண்டு போக வேண்டும். அப்போ மீட்பதற்காக அங்கே என்ன செய்யப்படணும்? ரத்தம் சிந்தப்படணும். அதுக்காக அங்கே என்ன ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னா, பழுதற்றதான ஒரு ஆட்டை என்ன செஞ்சுக்கணுமா? அவங்க எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணும்? அதனுடைய ரத்தத்தை அது சிந்தப்பட்டு அது அவங்க வீட்டு வாசலில் நிலக்காலில் அதிலெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? தடவி இருக்கணும். அப்படி தடவுறப்ப அந்த சங்கார தூதன் அந்த எகிப்தில் கடந்து வர்றப்ப எந்த வீட்டிலெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ, அதனுடைய அடையாளம் இருக்குதோ, அந்த இடத்துல மீட்பு, அவங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். எந்த வீட்டில் அது இல்லையோ அந்த இடத்துல சங்காரம் நடந்தது. தலைப்பிள்ளைகள் அங்கே சங்கரிக்கப்பட்டு போனாங்க. அதுதான் அந்த பஸ்காவினுடைய அந்த அதை குறித்ததான சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பஸ்காவை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதே போல இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம ஆடு அடிச்சுட்டே இருக்க முடியும் இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும், இல்லைனா ஒரு புறாவை நம்ம அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மனைக்கு அங்கே அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் பரிகார பலியாகிய அந்த ஒரே பலியாக உலகத்தினுடைய சகல மனுஷர்கள் பிறந்தவங்க பிறக்க போகிறவங்க எல்லாருடைய பாவங்களையும் தீர்க்கும் பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம தானே ஆக்சுவலாக பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளுக்கு தானே மரணம் வரணும். ஆனால் அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவே அங்கே என்ன செய்தார்? பலியானார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகையினால அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டானது. இதை நம்ம படிக்கிறப்ப யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில், யோவான் 1:29,
1:29 நம்ம படிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு பார்த்து என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் சகல மனுஷனுடைய பாவத்தையும் தீர்க்கும்படியாக ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். சகல மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். இதில் இன்னும் அதிகமாக நம்ம படிக்கணும்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7 படிக்கிறோம். 5:7 அதில், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்காக ஆல்ரெடி பலி ஆயிட்டார். இனிமேல் நம்ம செலுத்த வேண்டிய பலி எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆனால் விசுவாசித்து இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மீட்பை, இப்போ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீட்கப்பட்டு அவங்க சுதந்திரமான அந்த கானான் தேசத்துக்கு வந்தாங்களோ, அதை போல இப்போ நம்ம விசுவாசித்து நமக்காக பரிகார பலியான அந்த ஆட்டுக்குட்டியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அதை நம்ம விசுவாசித்து அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆகையினால்தான் இதுதான் நம்மளுக்கு கிரயமாக கொடுக்கப்பட்டது. நம்மளை மீட்கும் பொருளாக கிரயமாக எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையுள்ளதான ரத்தம், கிறிஸ்துவினுடைய ஜீவன். அந்த ஜீவனில் தானே ரத்தம் இருக்கு. ஆகையினால தான் அவருடைய ரத்தத்தை நம்ம சொல்லுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் சகல பாவங்களையும் நீக்கி என்ன செய்கிறதா? நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அதான் அவரால் கழுவ முடியாத பாவம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எந்த பாவமானாலும் அது பல காலங்களானதாக இருக்கலாம், தலைமுறைகளில் வர்றதா எதானாலும், ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும். விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை செய்து அவர்கிட்ட நம்ம கேட்குறப்ப அதிலிருந்து அந்த மீட்பை நம்ம என்ன செய்ய பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ அவர் சிந்தப்பட்டுருச்சு. 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே நமக்காக அந்த பரிகார பலியாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. ஆனால் நம்ம அதை இப்போ என்ன பண்ணணும்? உரிமை பாராட்டி அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்மளுக்குன்னு பேங்க்கில் எல்லாமே அங்கே ரிசர்வில் இருந்தாலும் நம்ம போய் செக் எழுதி கிளைம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். என் பேரில் இருக்குது, ஆனால் நான் எப்படி போய் சும்மானா போய் நின்னாலும் கிடைக்காது, இல்லைனா என்ன பண்ணால் கிடைக்காது. நான் அந்த ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப்போ இல்லைனா செக்கோ எழுதி அது என்னோட சைனோட சேர்ந்து தான் அது என்ன செய்ய முடியும்? அங்கே கிளைம் பண்ணி கிடைக்கும். அதை போல் ஆண்டவர் ஆல்ரெடி நமக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பாக்கியத்தை நமக்காக அவர் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை உரிமை பாராட்டி நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவருக்கு நமக்காக ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ இந்த கிரயம் கொடுத்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணணுமா? ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ நம்ம யாருக்கு சொந்தமாயிட்டோம்? தேவனுக்கு சொந்தமாயிட்டோம். அப்போ நம்மளுடைய சரீரம், நம்முடைய ஆவி எல்லாமே யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு தான் சொந்தம். அப்போ தேவனுக்கு சொந்தமானதில் வேற எந்த காரியமாவது வரலாமா? வரக்கூடாது. ஆனால் வேற அந்த லிமிட்ஸ் இருக்குது. எதெல்லாம் சொந்தம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும் இல்லையா? அவருக்கு எதெல்லாம் சொந்தம், அவருக்கு சொந்தம் அல்லாதது எது அப்படின்னுலாம் நம்மளுக்கு அது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரம் முழுசும் யாருக்கு தான் சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். அப்போ அவர் என்னுடைய சரீரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்தபடி தான் நான் இருக்கணும். அதே போல் என்னுடைய ஆவி எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அதன்படி தான் நான் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நான் என்ன செய்ய முடியும்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும். அது நம் மேல் விழுந்ததான கடமையாக இருக்கிறது. மேலும் நம்ம இந்த இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம்.
அந்த இதில் நம்ம அதே 6வது அதிகாரம் 12லேருந்து நம்ம படிக்கிறப்போ அதில் எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேவனை நம்முடைய சரீரத்திலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதில் இருக்கிறது. 12 நம்ம படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த இடத்துல தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. என் மேல அவருக்கு என்ன இருக்கிறது? முழு ஆளுகை, முழு அதிகாரம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் என்னால் செய்ய முடியும், ஆனால் எல்லாம் எனக்கு தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு, இல்லைன்னா என்னுடைய சொந்தக்காரருக்கு. என் சொந்தக்காரர் யாரு? என்னை விலைக்கரைமாய் வாங்கின அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சொந்தமாக்கப்பட்ட எனக்கு எல்லாம் அனுபவிக்க தகுதி இருந்தாலும், ஆனால் எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற எனக்கு அது என்னவா இருக்காது? தகுதியாக இருக்காது. இந்த சரீரத்தில் நம்ம இந்த உலக பிரகாரமாக மற்ற ஜனங்கள் எப்படியெல்லாம் செய்கிறாங்களோ அது மாதிரியெல்லாம் நான் என்ன செய்யலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட எனக்கு அது தகுதி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையாகிய எனக்கு அது தகுதி அல்ல. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஒரு இதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமைப்பட்டு போய் விடக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த காரியத்திற்கும் நம்ம அடிமைப்பட்டவர்களாக போய்விடக்கூடாது. அதாவது அதனால உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு தேவைக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அதற்காக நம்ம சம்பாதிக்கிறோம். பிறகு இந்த உலக பொருளாலும் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சம்பாத்தியத்தினால உலக பொருளினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம தேவைக்கு மிஞ்சி நம்மளுக்கு கிடைத்தா அதை எப்படி செலவழிக்கணுங்கிறதையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். மற்ற உலகத்தில் இருக்கிறவங்கள போலவே இன்னும் அதை வாங்க இதை வாங்க அதை பண்ணு இதை பண்ணு நம்ம உபயோகமே பண்ணாமல் அது சும்மா அப்படியே ஐடியலாக அது அப்படி வாங்கி அது வைக்கிறதுனால எதுனா பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு உரியவங்க. அப்போ அங்கே தான் நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அப்போ நம்ம இங்கே செய்கிற நம்மளுடைய நல்ல கிரியைகள் அதெல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களாக அது சேர்க்கப்படும். அப்போ எப்படி நம்ம அந்த பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க முடியுமோ அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் அது கிறிஸ்துவின் பிள்ளையாகிய எனக்கு அது தகுதி அல்ல. நான் மாம்ச பிரகாரமாக நான் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு காரியம் இருக்கணும். அதே போல ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படவும் மாட்டேன். ஐயோ இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா அந்த காரியம் என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கலாம் நான்லாம் அடிமை, யாருக்குமே அடிமை இல்லைன்னு நினைக்கலாம். இப்போ இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா நான் என்னவா இருக்கும்? அதற்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். இப்போ குடிக்கிறவங்களுக்கு குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா அவங்க குடிக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல. அதே போல் நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து பார்க்கணும். அதில் எடுத்து பார்த்து அந்த காரியம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நம்ம அந்த காரியத்திற்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? அடிமைப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம், ஆகையினால நீங்கள் மனுஷருக்கு என்ன செய்யாதீங்க? அடிமைகளாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது எப்பயுமே நம்முடைய கவனத்தில் இருக்கணும். நம்ம யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க? தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க. நம்ம அதனால நம்முடைய சொல்லு நம்முடைய செயல் ஒவ்வொன்றின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, அது அவருக்கு பிரியமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ அடுத்ததாக 13வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கே உரியவர். அப்போ நம்ம மேலே உரிமை யாருக்கு இருக்கிறது? நம்ம மேலே உரிமை யாருக்கு இருக்கிறது? ஆண்டவருக்கு தான் நம்ம மேலே உரிமை இருக்கிறது. கர்த்தருக்கே தான் உரிமை. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். என்னுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது. ஆகையினால சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல.
இப்போ ஏன் இந்த இந்த நீங்கள் இந்த இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதே போல் 5வது அதிகாரம் இதிலெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அந்த விபச்சாரம், வேசித்தனம் இதை பற்றியெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொரிந்துங்கிற இடத்துல உள்ளதான சபையில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு அது எழுதப்பட்டதான ஒரு லெட்டர். அந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதில் நம்ம படித்தோம்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு கீழே இருக்குது. அப்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்க. அடுத்தது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன இருந்ததா? அந்த 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறப்ப, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது அப்படின்னு இருக்குது. அப்போ அது வந்து அதில் சொல்லியிருக்குது, இது உலக மனுஷருக்கு கூட இருக்காதே, ஆனால் நீங்கள் ஏன் இதில் இருக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை போய் ஒருத்தரும் அதை சொல்லவும் மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சபையை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போ பரிசுத்தவான்கள் தான், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்குள்ளார என்ன இருந்திருக்கிறது? அந்த விபச்சார பாவம் அவங்களுக்குள்ளார இருந்திருக்கிறது. அதில் தான் அதுலேயே நம்ம அந்த கீழே படிக்கிறப்போ அந்த 5வது அதிகாரம் 6 அப்புறம் 7வது வசனம் அதிலெல்லாம் நம்ம படிக்கிறப்போ 7, 8 அதிலெல்லாம் அந்த பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பழைய புளித்த மாவு அப்படின்னா அது எதெல்லாம் சொல்கிறாரு? துர்க்குணம், பொல்லாப்பு இதெல்லாம் அப்போ அவங்களுக்குள்ளார இருந்திருக்கிறது. அந்த ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அந்த மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், எல்லாம் பகை, விரோதம் எல்லாமே வரும், ஈர்மாப்பு இது எல்லாமே வருது. அதில் உள்ள அத்தனை பாவங்களும் இங்கே எங்கே இருந்திருக்கிறது? கொரிந்து சபையில் இருக்குது. ஏன்னா அதே போல் 6வது அதிகாரத்தில் நம்ம முதல்ல நம்ம படிக்கிறப்ப, உங்களில் ஒருவனுக்கு வழக்கு உண்டானால் வழக்காளும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்குள்ளாரையே பேசி அதை என்ன செஞ்சுக்கலாம்? தீர்த்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு இதில் கேட்குறாங்க. அது உலக மனுஷருக்கு. ஆனால் நம்மளுடைய காரியங்களை நம்மளே சரி செய்ய முடியலனா எப்படி உலக மனுஷர்கள் அதை சரி செய்ய முடியும்? அதான் ஏன்னா பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். வரப்போகிறதான அந்த ஆட்சியில், கிறிஸ்து வரப்போகிற அந்த ஆட்சியில் பரிசுத்தவான்கள் என்ன செய்ய போகிறாங்க? நியாயம் தீர்ப்பதற்காக உட்கார்ந்துருப்பாங்களே, நம்ம தான் நியாயம் தீர்க்க போகிறோம். அப்படி நியாயம் தீர்க்க போகிற நம்ம இப்போ நம்மளுடைய இருக்கிறதான அந்த அற்ப வழக்குகளை ஏன் நம்ம அதை பேசி சரி பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதில் கேட்குறாரு பாருங்களேன். அதில் கீழே அப்போ அதில் சொல்கிறாரு 6வது வசனத்தில், சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் எப்படி இருக்கிறது? குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறித்து கொள்ளுகிறதில்லை? நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்கு இருந்தால் அது எவ்விதத்தில் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அதனால் நம்ம அதுக்கு சாக்கு பாக்கு சொல்லலாம், அவங்க அப்படி பண்ணாங்க அதனால தான் நான் கேட்டேன், இவங்க இப்படி செஞ்சாங்க அதனால தான் இந்த இதுக்காக போய் பேசினேன், இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது? ஏன்னா அது எப்படி இருக்கிறதா? ஆண்டவருடைய பார்வையில் அது அநீதியான காரியமாக இருக்கிறது. அது ஆண்டவருக்கு முன்னாடி அது பிரியமில்லாத காரியம். இப்போ நம்மளுக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துருச்சா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளார, உடனே நம்ம என்ன செஞ்சணுமா? நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன நேரடியாக பேசணும், அங்கேயும் இங்கேயுமா பேசாமல் நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களோடு பேசி நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அதை தீர்த்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? 3வது மனுஷர் ஆண்டவர் அறியாத ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து என்ன செய்யக்கூடாது? வைக்கவே கூடாது. இல்லாவிட்டால் கோர்ட்
நம்மளால் தீர்க்க முடியலையா, கோர்ட்டுக்கு. இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு இது எங்கே இருந்தது? அந்த கொரிந்து சபையில் தான் இருந்தது. அப்போ அந்த சபைக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்ட அவங்களுக்குள்ள தான் இப்படிப்பட்டதான அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அதை தான் பவுல் இந்த இடத்துல கடிந்து கொள்கிறார். ஏன் நீங்கள் அந்த அப்படி வழக்காடுறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் ஒரு அநியாயத்தை உங்களால் அவங்க சொன்ன ஒரு சொல்ல நீங்கள் சகிச்சிக்க முடியாதா? அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்க முடியாதா? நான் உங்களை கேட்குறேன், நம்மளால் அது எப்படி எனக்கு நான் எப்பயும் நேர்பட பேசுகிறவன் தான். நான் ஒரு நாளும் அங்கேயும் இங்கேயும் நான் பேச மாட்டேன். ஒன்றுனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் அது செல்லாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுலாம் செல்லாது. அப்போ எல்லா இடத்திலும் நம்ம என்ன செய்யணுமா, அப்படி செய்கிறதை விட அநியாயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, சகித்து கொள்ள வேண்டும். நஷ்டத்தை அதனால் ஏதோ நஷ்டம் ஆகுதா, இல்லைன்னா நம்மளுடைய பெயருக்கு ஏதோ ஒன்று தான் வருதா, அதை என்ன செய்ய வேண்டும் சொல்கிறது, சகித்து கொள்ள வேண்டும். அதை போய் நான் பேசினா நானும் பேசித்தான் தீருவேன், பேசினா தான் எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரும் அப்படின்னு எல்லாம் இருந்தால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைக்கு உரியதான ஒரு அழகே அல்ல. அப்போ நம்மளை ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறதான ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா இவங்க இப்படியெல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா இப்படி நடக்குது, நான் போய் கேட்கலாமா? ஏன்னா அவருக்கு தான் நான் சொந்தம். உடனே அவர் சொல்லுவார், நானும் எவ்வளவோ என்ன எங்கெல்லாம் போய் நிறுத்தினாங்க, நான் செய்யாத பாவத்துக்கு தான் என்ன செய்யுது, எல்லா இடத்துலையும் அடிக்கப்பட்டு உன்னுடைய பாவத்துக்காக நான் அடி வாங்கினேன், அங்கே இடத்துல நான் வாய் பேசலை, எதுவுமே பண்ணலைல்ல அப்படின்னு ஆண்டவர் அப்போ நினைப்பூட்டுவார். அப்போ நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார், பேசுவார். அதனால இந்த காரியத்தை நம்ம எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில் கொள்ள வேண்டும். நான் என் இயேசுவுக்கு சொந்தமானவர், அவர் என்னை விலைக்கரையுமா வாங்கிட்டாங்க, அதனால் இப்போ நான் செய்கிற இந்த காரியம் அவருக்கு பிரியமா. பேசிட்டு போயிடலாம், ஏதோ அதில் அவங்க பேசினாங்க நான் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்மளால் சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சமாதானத்தை நம்ம இழந்துடுறோம்ல இல்லையா? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சமாதானத்தை அப்படியே ஐயோ பண்ணிட்டோமேனா, அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளுக்கு எப்போ ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அவரை ஏற்றுக்கொண்டவொன்னே கொடுத்துருப்பார். ஒரு சந்தோஷம், பயங்கரம், ஒரு சமாதானம் இருக்கும். அது உலகத்தால் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அது ஆனால் இந்த பிசாசு எப்படி திருடிடுவான், இந்த மாதிரியான காரியங்களின் மூலமாக மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்ட உடனே அப்படியே நம்மளும் எதையாவது ஒன்று பேசி அந்த நேரம் ஆண்டவருக்கு நம்ம சொந்தங்கிறதெல்லாம் ஞாபகம் மறந்தே போயிடும். நான் யாருக்கு அதனால் வேணால் நம்ம வேணால் எழுதி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நினைப்பூட்டுதலாக நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவள் அப்படின்னு கையிலையோ எங்கேயோ அப்படி எழுதி நம்ம பார்வையில் படுற மணிக்கு. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் அது எழுதி வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் எல்லா ஒவ்வொரு ரூம்லேயும் அவங்க எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன அது ரிமைண்டர் ஆகுது, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம் அப்படின்னா. அப்போ நான் இப்போ சண்டை போடலாமா, நான் இப்போ இது மாதிரி பேசலாமா அப்படின்னு உடனே அது என்ன செய்யுது, ஏன்னா கிறிஸ்துவுக்கு அது பிடிக்காதுல்ல. அவருக்கு சொந்தம்னா அவருக்கு பிரியமானது தானே செய்யணும், அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தானே செய்யணும். ஆனால் நான் பழைய என்னுடைய ஓனர் இருக்கிறாருல்ல, என்னோட ஓனர், பழைய ஓனர் யார், அவர் சொல்கிறபடி நான் செஞ்சேன்னா எப்படி? புது ஓனருக்கு எவ்வளோ அவருக்கு கோவம் வரும்ல, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்புறம் ஜாட்டையை தான் எடுப்பார் அவர். ஆகையினால நம்ம அந்த காரியங்களிலே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, அந்த 6:13 சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் இந்த சரீரத்திற்கு உரியவர். நம்ம அது கீழே நம்ம படிக்கிறப்போ, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அப்போ தேவன் அவருடைய வல்லமையினால் எழுப்பணும் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளார இருந்ததுன்னா நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார், எழுப்புவார். எப்போ கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வர்றாரு, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரே எனக்குள்ளார வாங்கன்னு சொன்ன உடனே அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. ஆனால் அவருடைய முழு அபிஷேகத்தையும் அவருடைய அந்த வரங்களையும் நம்ம என்ன செய்யணும், கேட்டு தான் பிறகு பெற்றுக்கொள்ள வேணும். ஆனால் நிறைய பேர் நம்ம அவர் வந்துச்சார் சரி அதோட அப்படின்னு உட்கார வச்சுட்டு அப்படியே பேசாமல் இருக்கிறோம்.
அந்த மேற்கொண்ட காரியங்களை நம்ம என்ன செய்கிறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. ஓனர்ஷிப் வந்துருச்சு, இப்போ ஓனருக்கு தகுந்த மாணிக்கு நான் என்ன செய்யணும், என்னை மாற்றணும்ல, அதை நம்ம செய்கிறதே இல்லை. இப்போ ஓனருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லிக் கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி தருவார். உங்கள் ஓனருக்கு இதுதான் பிடிக்கும், உங்கள் ஓனருக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த பொய் சொல்கிறது பிடிக்காது, கோவப்படுறது பிடிக்காது, இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காதுங்க, சரி பேசுகிறதெல்லாம் பிடிக்காதுன்னு எல்லா பிள்ளைகள், எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும், இப்போ ஞானஸ்நானம் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த நாட்களிலே நம்ம பேசுகிறார். நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணுமா, பரிசுத்தத்துக்கு நேராக தான் என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே போகணும். பரிசுத்தத்துக்கு நேராக வளரும் பொழுது தான் நம்ம சீஷர்களாக, அவரை பின்பற்றுகிறதான அந்த சீஷர்களாக நம்ம மாற முடியும். அப்போ நம்மளுடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அப்போ முதலாவது நம்மளை கிரயத்துக்கு கொண்ட நம்மேல அவருக்கு முழு ஆளுகை இருக்கிறது, நம்மேல முழு உரிமை இருக்கிறது. அடுத்தது மூணாவதாக நம்மை அவர் எழுப்புவார். சரி, அடுத்தது அதுக்கு கீழே 17 படிக்கிறப்போ, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான், ஆகினாலே வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும், ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். சரிங்களா? வேற எல்லா பாவத்தையும் விட இந்த வேசித்தன விபச்சாரம் அதை மட்டும்தான், அதுதான் என்ன செய்கிறதா, அதை சரீரத்தை மட்டும் இல்லை, ஆத்மாவையும் தீட்டுப்படுத்த வல்லமை உள்ளது எதுதான், இந்த பாவம் தான். ஆகையினால் அதை பார்த்தாலும் என்ன செஞ்சிட, நீ விலகி ஓடுங்கள். இப்போ யோசேப்பை குறித்து நம்ம தெரியும், நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணாங்க, அவர் அங்கே கிரயத்துக்கு தான் அவரையும் வாங்கிட்டாங்க, அடிமையாக என்ன செய்யப்பட்டார், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு அங்கே எகிப்தில் விற்றுட்டாங்க. அந்த இடத்துல அவர் போயிட்டா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் கட்டாயம் உடன்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார், அந்த போத்திபார் உடைய அரண்மனையில். அவன் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதை ஆதாயமாக வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, போத்திபாருடைய மனைவி அந்த யோசேப்போட கூட உறவு கொள்ளும்படியாக அழைக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், இது எல்லாமே என்னதான் அவருக்கு சொந்தமானது, அதில் எல்லாமே எனக்கு உரிமை இருக்கிறது, உங்களுக்கும் எல்லாம் உரிமை இருக்கிறது என் மேலே, ஆனாலும் நீ அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் ஆடையை கூட விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து விலகி ஓடினார். அப்போ அதனால் உடனே அவனை ஆஹா அப்படின்னு சொல்லி போத்துனாங்களா? இல்லை. ஏன்னா அவங்க தந்திரசாலி இல்லை. அதையே ஒரு இதாக வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தந்திரமாக பிடித்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலும் தேவன் அந்த காரியம் அது கூட தீமையானது தான், அவன் ஆக்சுவலாக செய்யாத தவறுக்காக செஞ்சதா ஜெயிலில் போடப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவனில் வாழ்க்கையில் நிறைவேறணும் இல்லையா? ஆண்டவர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் என்ன செய்யப்படணும், என்னுடைய ஜனங்கள் இங்கே வர்றதுக்காக அவன் பிரதம மந்திரி என்ன செய்யப்படணும், உயர்த்தப்படணும். அவன் அந்த போஸ்ட்டில், ஹை போஸ்டில் இருந்தால் தான் என்னுடைய ஜனங்கள் அங்கேருந்து அழைத்து கொண்டு வர முடியும். ஏன்னா பயங்கரமான பஞ்ச காலம் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்கிறதான இந்த இது அப்படியே நகர்த்தி அங்கே கொண்டு வந்துட்டார். இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறான். ஆனாலும் நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கிறோம், அந்த சங்கீதம் 105 நம்ம படிக்கிறப்ப அந்த யோசேப்பை தேவனுடைய வசனமானது என்ன செய்ததான், புடமிட்டது. அவனை உருவாக்குற வரைக்கும் அது புடமிட்டது. சங்கீதம் 105 கர்த்தர் சொன்ன வார்த்தை 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் அவனுக்கு ஏற்கனவே அவருடைய அந்த தரிசனம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் அது நடக்க முடியாதபடி காலில் விலங்கெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணி அங்கே ஜெயிலில் போட்டிருந்தாலும், ஆனால் தேவன் சொன்னதான வார்த்தையில் அவர் எப்பவுமே எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு செய்வேன்னு சொன்னதை அவர் ஒரு நாள் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அதை செய்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அப்போ நமக்காக அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார், காரியங்களை நகர்த்தி கொண்டே போவார், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வரார். அது ஒருவேளை நம்ம இதில் படிக்கிறதுனால இது ஏன் தெரியுது இல்லையா, அது நடத்தி முடிச்சிட்டார்.
நடத்தி முடித்ததை நம்ம இதில் படிக்கிறோம். ஆகினால அங்கே ஜெயிலில் போட்டிருந்தாலும் தவறாக குற்றச்சாட்டப்பட்டு அங்கே ஜெயிலில் இருந்தால் கூட அவன் பின்னாடி உயர்த்தப்பட்டான், அவன் இப்படி பிரதம மந்திரி ஆனான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் படித்ததுனால நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இப்போ இது வந்து யோசேப்புக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா? எகிப்தில் போய் நம்ம பெரிய தலைவராக வரப்போகிறோன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒன்று அந்த சொப்பனத்தில் இவன் எல்லாரும் அவனுடைய கூட பிறந்த சகோதரர் பெற்றோர் வந்து தமக்கு முன்னாடி மண்டியிடுகிறதை பார்த்தான். அது ஒன்று தான். அப்போ ஏதோ ஒரு உயர்வு அது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனால் இப்படியாப்பட்ட உயர்வுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆக அப்போ அந்த இடத்துல அவனை கொண்டு வருவதற்காக ஆண்டவருடைய வார்த்தை அவனை என்ன செஞ்சுட்டே இருந்ததான், உருவாக்கிக்கிட்டே இருந்தது. இப்போ தாவீதை கூட நம்ம பார்த்தோன்னா, தாவீது ஒரு வாலிபனாகத்தான் அந்த கோலியாத்தை என்ன செய்கிறான், வீழ்த்துறான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்ல அடித்த உடனே அந்த கோலியாத், பெரிய கோலியாத் விழுந்து போயிட்டான். அப்போ அந்த நேரமே உடனே ராஜாவாக ஆக்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோ ஆண்டவர். அவனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்கிட்ட என்னென்ன காரியம், ஒரு ராஜானா அதுக்கு உரிய, ஏன்னா சவுல் வந்து தேவன் தெரிந்து கொண்டது தான், ஆனாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. தாவீதை தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதுனால அவங்களுக்காக சவுலை ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். உலக வழக்கின்படி அவங்க கேட்குறாங்க, உலக வழக்கின்படி எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு அந்த சவுல ராஜாவாக வரார். இப்போ இந்த ராஜாவாக இருக்கிறவன் இப்படிலாம் பண்ணுவான்னு எல்லாம் சொல்லியும் அப்போ பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ராஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் தாவீதின் மேலே வேறு ஒன்றாக இருந்தது. அவனை ராஜாவாக வைக்கணும் அப்படின்னா இந்த சவுல மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தால் அவன் என்ன தான் பண்ணுவான், அப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி தான் என்ன செய்வான், போவான். ஏன்னா அது வந்து அவங்க ஜனங்கள் அவங்களுடைய கேட்டு கொண்டதின்படி ஒரு பெர்மிசிவ் வில்லில் வந்தது. ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேலே பரிபூரண ஒரு சித்தம் வச்சு தான் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா அவனை அந்த ராஜா அந்த இதுக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி 30 வருஷம் ஆச்சு. கோலியாத்தை வீழ்த்தி 30 வருஷம் ஆன பின்னாடி தான் அந்த இதில் சிங்காசனத்தில் போய் ராஜாவாக அவன் முடிசூட்டப்பட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளவோ அவமானங்கள், போராட்டங்கள், நிறைய சண்டையெல்லாம் போடுறான். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அவனை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அந்த இடத்துலலாம் அவன் எப்படி நடந்தானா, ஞானவானாய் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பார்க்குறப்பெல்லாம் சவுலுக்கு இவனை எங்கே அனுப்புனாலும் நல்லா வந்துடுறானே. அப்போ கர்த்தர் அவனோடு இருக்கிறதை சவுலும் அறிந்து கொண்டான். ஆனாலும் அவனை பார்க்குறப்பெல்லாம் இவனுக்கு கோபம், எரிச்சல், அப்படி காய்மகாரமாய் அவன் பார்த்தான்னு சொல்லி அதில் நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவன் நிறைய இடங்களில் பக்குவப்பட வேண்டி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரணும் அப்படின்னா நம்ம அங்கங்கே என்ன செய்ய வருவோம், ஆமாம், பிளேஸ்மெண்ட் ஆகி அங்கே எங்கேயும் போவோம், அங்கே எங்கே ஷண்ட் ஆகணும். அதுக்கு பின்னாடி தான் ஒரு உயர்வை ஆண்டவர் நியமிச்சிருக்கிற அந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில அவர் தர முடியும். அதனால் எடுத்த உடனே நீங்கள் யாரனாலும் நீங்கள் கேட்டு பாருங்க, உலக பிரகாரமாக கூட ஒரு தலைவராக இருக்கிறவங்க அவங்க ஸ்ட்ரைட்டாக அதை வந்திருப்பாங்களா? இல்லை. அவங்க உலக பிரகாரமாக நிறையா இதெல்லாம் பண்ணி தான் அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த ஒரு தகுதிக்கு அவங்க வந்திருப்பாங்க. உலக பிரகாரமான இந்த காரியமே அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் நியமித்ததான ஒரு உயர்வுக்குள்ளார வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வைத்திருக்கிறதான அந்த வழியில். ஏன்னா இப்போ நான் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தமானவன். அப்போ அவர் எந்த ரூட்டில் என்னை போக சொல்கிறாரோ அதில் தான் என்ன செய்யணும், போகணும். அவர் என்னை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அவர் சொல்லாத ஒரு இடத்துல இருந்தால் அது எனக்கு ஆசீர்வாதத்தை தருவது போல இருந்தாலும் கொஞ்ச நாளில் அந்த ஆசீர்வாதம் அதை என்னை விட்டு எடுபட்டு போய்விடும். அதனால எப்பொழுதுமே நம்ம அந்த கான்ஷியஸாக இருக்கணும். நான் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தமானவள். ஆகையினால என்னுடைய சரீரத்தினாலே என்னுடைய ஆவியினாலும் நான் தேவனை மாத்திரம்தான் நான் மகிமைப்படுத்தணும். அப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும், நம்ம மாம்சத்தின் கிரியைகள் எந்த காரியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது என்னது, ஐயோ ஆண்டவருக்கு சொந்தமான நான்
இப்போ எப்படி அந்த பழைய ஓனருக்கு சொந்தமான அந்த காரியத்தை நான் செய்ய முடியும்? இப்போ எப்படி நான் கோவப்பட முடியும்? இப்போ எப்படி அவங்களோட பகையோடு இருக்க முடியும்? இப்போ எப்படி நான் அவங்களோட விரோதமாக இருக்க முடியும்? இப்போ எப்படி நான் சண்டை போட முடியும்? அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளார என்ன செய்துட்டு இருக்கணும்? வரணும். ஏனெனில் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். அவர் சும்மா சாதாரணமாக என்னை விலை கொள்ளலை. எப்படி பண்ணியிருக்கிறாரு? அவருடைய ஜீவனையே எனக்கு கொடுத்து என்னை விலைக்கிரயமாக என்னை அவர் மீட்டு இருக்கிறார். ஆகையினாலே நான் அவளுக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். என் மேலே முழு ஆளுகை அவருக்கு உண்டு, என் மேலே முழு உரிமை அவருக்கு உண்டு அப்படிங்கிறதான எண்ணம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். அதை நம்ம இதில் படித்தோம். உங்கள் சரீரமானது 19வது வசனத்தில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ நம்ம யாருடைய ஆலயமாக இருக்கிறோமா? தேவன் தங்கி இருக்கிறதான அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா ஆண்டவர் அவனை தீட்டுப்படுத்திடுவார். அப்போ ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறதான காரியம் அப்படிங்கிறப்ப எந்தெந்த காரியங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்துமோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லா இதுலேயுமே எது தான் வருது? மாம்சத்தின் கிரியை தான் வருது. அப்போ அந்த காரியங்களில் ஏதாவது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், மாம்சத்தின் கிரியையில் அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதை எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில் இருக்கணும். ஆனால் உடனே ஆளான சடன் அந்த ஓவர் த நைட் நம்மளுக்கு உடனே என்ன செஞ்சிடாது? அத்தனையும் போய் நம்ம அப்படியே ரொம்ப மகா பெரிய பரிசுத்தவானா அப்படியே தேவ தூதர்களா மாற முடியாது. ஏனெனில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த பாவ சரீரத்தோடு தான் நான் இருக்கிறேன். ஆகையினாலே அப்பப்போ இந்த சரீரம் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். நம்ம ரோமர் 7வது அதிகாரத்தில் அதை நம்ம படிச்சிருக்கிறோம். ரோமர் 7:8 நம்ம படிக்கிறப்ப, ரோமர் 7வது அதிகாரம் 14 நம்ம படிக்கிறோம். 14 இருந்து, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். மாம்சத்துக்கு உரியவனாக இருந்தேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படித்தானே நிறைய நேரத்தில் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்கிற நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் 18 படிங்க. அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இருக்கு. விருப்பம் இருக்கு, செய்யணும்னு தாங்க நினைக்கிறோம். அந்த குடிகாரனை கூட கேட்டோன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஆமாங்க, குடி இதெல்லாம் நல்லது இல்லைங்க, அது என் குடும்பத்தில் இப்படிலாம் வந்துருச்சுங்கன்னு அழக்கூட செய்வாங்க. ஆனால் அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க அதை இழுத்துட்டு போயிடும், அந்த மாம்சத்தின் கிரியை. ஏன்னா அதுக்கு அடிமை ஆயிட்டாங்கல்ல, அதனால அது இழுத்து கொண்டு போயிடும். அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது. அப்போது அவங்க விரும்பியா செய்கிறாங்க. நிறைய பேரை கேட்டால் விரும்பாததைன்னு அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அப்போ நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 21, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இப்போ தீமையும் என்ன செய்கிறது? எனக்குள்ளே இருக்குது. உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் 23, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்திலோயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பவுலே சொல்றார், ஆவியில் நான் என்ன நினைக்கிறேன்? நான் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அதனால் அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் மாம்சமும் என்ன செய்யுது? அது ஏன்னா அழிவுக்குரியது, பாவ சரீரம் தான் அது. ஆகினால அது என்ன நினைக்குது? சரீர பிரகாரமாக இந்த மாம்சத்துக்குரிய இந்த உலகத்தின் காரியங்களையே நான் விரும்பாததையே செய்யணும்னு சொல்லி அது வாஞ்சித்து என்னை இழுக்கிறது. நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு அவரையே அவர் நொந்துகிறார்.
என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த பக்கமும் இழுக்குது அந்த பக்கமும் இழுக்குது, நான் எந்த பக்கம் போக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் 8வது அதிகாரத்தில் படிக்கிறப்போ, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் போராட்டம் இருக்கும். ஆனாலும் நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி என்ன செய்யணுமா, நடக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், சரி வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்கு, வேண்டாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை என்ன செய்கிறது, இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடுச்சு. அவர் விலைக்கிரயமாய் கொண்டு இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ளார இருக்கிறதுனால நான் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த மாம்சம் என்ன செய்யும், அப்பப்போ கிரியை செய்யும். நான் ஏற்கனவே பார்த்தோம்ல, கொரிந்து சபை பரிசுத்தவான்கள் தான், ஆனாலும் அவங்கக்கிட்ட மாம்சத்தின் கிரியைகள் இருந்தது. ஆனால் இதெல்லாம் இருக்குதுப்பா, ஆனால் நீங்கள் யாருக்கு சொந்தம், கிறிஸ்துவுக்கு சொந்தம். கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிய இதில் அந்த பழைய ஓனருக்குரியதெல்லாம் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் விட்டு விடுங்க அப்படிங்கிறது சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை பவுல் அவங்களுக்கு எழுதுகிறார். அதில் நம்ம பின்னாடி நம்ம படிக்கிறப்போ நிறைய காரியங்களை எப்படிலாம் நம்ம பரிசுத்தமாக வாழணும், கிறிஸ்துவுக்கு சொந்தமான நான் எப்படிலாம் பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் மேற்கொண்டு நம்ம 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அந்த 8வது அதிகாரத்தில் எல்லாமே நம்ம அதை படிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளும் நிறைய விக்கிரகங்களை விட்டு தான் நம்ம வந்திருப்போம். அந்த 8வது அதிகாரத்திலோடு நம்ம படிக்கிறோம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, விக்கிரகங்கிறதுக்கு படைக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இது பண்ணோன்னா நம்ம அதோட என்ன செஞ்சிடறோம், ஒன்றி போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதெல்லாமே அவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் கூட அப்போ அவங்களுக்கும் என்ன செஞ்சுருக்கு, இருந்துருக்கு. நம்மளை போலவே தான் அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த கொரிந்து சபையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது பாவம் என்று அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கிறாங்க. ஆகையினாலே பவுல் அதை தேவனுடைய ஆவியினாலே அந்த காரியங்களை அவங்களுக்கு அதை சுட்டி காண்பிக்கிறார். அதே போல் நீங்கள் 9வது அதிகாரம், அதே அப்புறம் 10வது அதிகாரத்துலலாம் நம்ம படிக்கிறப்போ, 10வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10 நம்ம படிக்கிறப்போ, 10:7 நம்ம படிக்கிறப்ப அதில் 7வது அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10:7 10:8 வேசித்தனம் பண்ணுகிறது அந்த காரியங்கள். இப்போ இது எல்லாமே யார் செஞ்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. ஆக 10வது வசனத்தில் அவங்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி கீழே இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்காக மாம்சத்தின் கிரியைகள் எப்படியெல்லாம் இப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அடிக்கடி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தோன்னா தான் அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசும், எது நம்ம செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டானாக என்ன செய்யும் இருக்குது தேவனுடைய வார்த்தைகள். கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் பிரியம், அவர் நம்மளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு, அந்த சொந்தக்காரருக்கு பிரியமாக நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. அதே போல் என்னுடைய பழைய ஓனருக்கு சொந்தமானது எதெல்லாம் இருக்குதுன்னு இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் என்ன செஞ்சிடணும், என்னை விட்டு எடுத்து போட்டணும். புது ஓனராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சொந்தமாக இருக்கிறேன். ஆகையினால அவருக்கு பிரியமாய் நான் என்ன செய்யணும், நடந்துக்கணும். அவர் எதை பார்க்க சொல்கிறாரோ அதை பார்க்கணும், அதை எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும், அவர் எதை பேச சொல்கிறாரோ அதை நாம் பேச வேண்டும். இப்படி நம்ம செய்யும் பொழுது அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாற முடியும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படிக்கிறப்ப, 2 கொரிந்தியர் 5:10 நம்ம படிக்கிறோம். அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறப்போ, ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அந்த எண்ணம் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும். ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க போகிறோம். அப்போ சரீரத்தில் அவனவன் என்னெல்லாம் நன்மையோ தீமையோ செஞ்சானோ அந்த காரியத்திற்கு தக்க பலன் என்ன செய்ய போதுமா நம்மளுக்கு கிடைக்கும்.
சும்மா இப்படியே என்னமோ அப்படி உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்படியே செத்து மடிகிறதுக்காக நம்ம ஆண்டவரை பின்பற்றி வரலை. நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் சரீரப்பிரகாரமாக எந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதில் நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலன் நம்மளுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு கட்டாயம் இருக்கிறது. ஆகையினால எப்பொழுதுமே அதை உணர்ந்தவர்களாய் நம்ம அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளணும். நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற நல்ல பங்கு பெறணும். இல்லைன்னா மத்தேயு நம்ம 7வது அதிகாரத்தில் படிக்கிறப்போ அதில் 7, 21, 23 படிக்கிறோம். என்னுடைய சித்தம் செய்யாதவங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, புறம்பான இருளில் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆண்டவரே எங்களை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சித்தம் செய்யவில்லை, ஆகையினால நீங்கள் போங்க. ஏன்னா நம்முடைய ஓனர் யார்? தேவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருக்கு எது பிரியமோ அதை தான் செஞ்சணும். அதை செஞ்சோன்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்மளுக்கு கிரியைகளுக்கு ஏற்ற பலன் பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது. அப்போ நம்ம அந்த பலனை அடைந்து கொள்ளும்படியாக நம்ம தைரியமாக அவருடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் என்ன செய்யலாம், நிற்க முடியும். இல்லைன்னா தலை குனிந்தவர்களாய் ஒரு நாளில் நம்ம நிற்கணும். அது வேண்டாம் நமக்கு. அவ கேட்பார், ஏன்பா எனக்கு சொந்தமாக இருந்ததில் நீ எப்படி இப்படி பண்ணின அத்துமீறி, ஆகையினால ஒன்ஸ் ஃபார் ஆல் நீ வேணவே வேணான்னு சொல்லி என்ன செஞ்சிருது, தூக்கி போடுறது. அந்த காரியம் நமக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறபடி, நம்முடைய சொந்தக்காரராகிய இயேசு விரும்புகிறபடி அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்தோன்னா நிச்சயமாய் அவர் கொடுக்க போகிறதான அந்த பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம வேதத்தை படிக்கிறப்ப தான் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எது நம்ம செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஆகையினால தேவனுடைய வசனத்தின் மேலே நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்சையும் விருப்பமாக இருக்கணும். இப்போ இங்கே வர்ற நேரம் நம்ம கொஞ்சம் தான் நம்ம கேட்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நிறைய வார்த்தைகளை நம்ம படிக்கலாம் கேட்கலாம். அதையெல்லாம் நம்முடைய சிந்தையில் ஆவியில் என்ன செய்ய வேண்டும், அது இறங்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற முடியும். ஆகையினாலே நம்ம இந்த வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிருள்ள பலியாக, ஈசாக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டான் இல்லையா? ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சொந்த மகனை நீ என்ன செய், பலி செலுத்து. ஒரே மகனை. அவன் ஏறக்குறைய 20 வயசுக்கு மேலேன்னு தான் சொல்கிறாங்க பலி கொடுக்க போகிறப்ப. எதுவுமே பேசலை. அப்படி உயிரோடு தான் அவனை கட்டி, நம்ம இப்போ 1 வயசு பிள்ளைய கூட அது மாதிரி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்படியே அவனை கட்டி அந்த இதில் கடத்துறாங்க. அவன் பதிலே சொல்லலை. ஜீவ பலியாக அப்படின்னா உயிர் இருக்குது, உயிர் இல்லாத ஒன்றை எப்படினாலும் வச்சுக்கலாம், அந்த இதில் வச்சு தகனிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிறப்ப நம்மளே துள்ளிக்கிட்டு என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம்ல இல்லையா? அப்போ ஜீவ பலியாக தான் என்ன செய்யணுமா, நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ பலியாக ஒப்பு கொடுக்குறப்ப வேண்டாததை நம்மக்கிட்ட இருந்து எடுத்தால் நம்மளுக்கு என்ன செய்யும், வலிக்கும், வேதனை வரும், ரத்த சிந்துதல் மாதிரியெல்லாம் வரும். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உயிருள்ள ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் ஒப்பு கொடுத்தார். உயிருள்ள ஜீவ பலியாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. அந்த இரத்தத்தினால தான் நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டதான நம்முடைய சரீரத்தை, அந்த வசனத்தை நம்ம படித்து முடிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய சரீரத்தினால நம்முடைய ஆவியினால தேவனை நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்த. நம்ம எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் செய்யக்கூடாது. எது அவருக்கு பிரியமானதோ அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை நம்ம என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே நம்ம ஒரு நிமிஷம் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம யோசித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். என்னிடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது இருக்குதா உண்மையாகவே? இல்லாவிட்டால் என்னுடைய அந்த பழைய ஓனருக்கு சொந்தமானது தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன.
அப்படின்னு சொல்லி நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை பார்க்க வேணாம், வாசிக்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் உங்களை சிந்தித்து பாருங்கள். அந்த காரியங்கள் அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலை, வேரி, களியாட்டு முதலானவைகளே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளார நம்ம போகவே முடியாது. அப்போ நம்ம இவ்வளோ நாள் ஓடுறது, மற்றவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஏளனமான பேச்சுக்கள், கிறிஸ்துவத்தில் போய் சேர்ந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நம்ம வந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம அவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம சரியா இல்லைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியாது. அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்ம தைரியமாய் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க முடியாது. ஆகையினால இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்ம பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னிடத்துல காணப்படுகிற அல்ல மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி அந்த ஆவியின் கனிகள், நீங்கள் விரும்புகிறதான அந்த ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே இருந்து செயல்படட்டும். அந்த பாவ பிரமாணம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.